வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் பார்க்கக்கூடியது மகாராஜா திரைப்படத்தோட ரிவ்யூ தான். விஜய் சேதுபதி நடிச்சு 50வது திரைப்படமா ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மகாராஜா. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த படம் இந்த ஆண்டின் சிறந்த 10 படங்களை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா முதன்மையான இடம் இந்த படத்துக்கு தான் கொடுக்கப்படணும். விஜய் சேதுபதி நடிச்ச 50 திரைப்படங்கள்ல நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா நல்ல தரமான படங்கள்லாம் கொடுத்திருக்காரு. அதுல நம்பர் 1 படமா பாத்துட்டீங்கன்னா இந்த மகாராஜா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படமா தான் இந்த மகாராஜா திரைப்படம் இருக்கு. இந்த படத்தை இயக்கியவர் பாத்துட்டீங்கன்னா நித்திலன் சாமிநாதன். இவர் இதற்கு முன்னாடி குரங்கு பொம்மை அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருந்தாரு. அந்த படமும் ஒரு தரமான படமா தான் இருந்துச்சு. ரெண்டாவது எடுத்த படமும் பாத்துட்டீங்கன்னா ஒரு நல்ல திரைக்கதை அமைத்து இந்த படத்தை விறுவிறுப்பா ஜனரஞ்சகமா எல்லாருக்கும் பிடிக்கும்படியா தியேட்டர்ல இருந்து மக்கள் வெளியே வரும்போது அந்த ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அந்த கண்ணீரோட வர ஒரு தரமான ஒரு படமா கொடுத்திருக்காரு. இந்த படத்தை பொறுத்தவரையிலும் படம் எந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பா தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட் எடுப்பாங்க பாத்தீங்களா, சிறந்த படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காலத்தால இவ்வளவு படங்கள் வந்திருக்கும். அந்த படங்கள்ல கண்டிப்பா பாத்தீங்கன்னா அந்த சிறந்த திரைப்படங்கள்னு கணக்கெடுக்கிறதுல மகாராஜா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை இல்லை. இந்த படம் பாத்தீங்கன்னா எந்தெந்த விதத்துல பெஸ்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா படம் அனைத்து விதத்திலையும் பாத்துட்டீங்கன்னா பெஸ்டா இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். நடிகர்கள் நடித்த விதமா பாத்துட்டீங்கன்னா எல்லாரும் அவங்களோட கேரக்டரை பாத்துட்டீங்கன்னா கணக்கச்சிதமா முடிச்சிருக்காங்க. நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் சேதுபதியோட நடிப்பு தெரியும். பக்காவா பண்ணுவாரு. அதை இந்த படத்துலயும் கரெக்டா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல பாத்துட்டீங்கன்னா அருள்தாஸ் அவரும் பாத்துட்டீங்கன்னா அவரோட நடிப்பு தெள்ள தெளிவா எல்லாரும் ரசிக்கும்படியாகவும் ரொம்பவே இயற்கையா அப்படியே நேச்சரா பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. நட்டி அதுக்கப்புறம் எல்லாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நம்ம சிங்கம்புலி அவர்கள். அவரு பாத்தீங்கன்னா அந்த படத்துல அவர் இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்களை காட்டிலும் இந்த படத்துல பாத்துட்டீங்கன்னா ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரம் ரொம்பவே வித்தியாசமானதா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா குணசித்திர வேடம் அதுக்கப்புறம் காமெடி வேடங்கள்ல கலக்கி எடுத்தவர் இப்ப கொடூரமான ஒரு வில்லனா பாத்துட்டீங்கன்னா மிரட்டி எடுத்திருக்காரு. இது மாதிரி தொடர்ந்து அவர்களுக்கு கேரக்டர் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாய்ஸ்ல மணிகண்டன் அப்படின்னு ஒருத்தர் நடிச்சுட்டு இருந்தாரு. அது ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் சினிமால பாத்தீங்கன்னா கம்பேக் கொடுத்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பா மணிகண்டனை சொல்லலாம். அவர் பாத்தீங்கன்னா வில்லன் கேரக்டர் ஏற்று நடிச்சிருந்தாலும் சிறப்பா தரமா அவரோட கேரக்டரை பாத்தீங்கன்னா செஞ்சு முடிச்சிட்டாரு. படத்துல பாத்தீங்கன்னா வில்லனா மெயின் வில்லனா வரக்கூடிய அனுராக் காசியா அவர் என்னையா மனுஷன் அப்படி மிரட்டி தள்ளியிருக்காரு. அவரோட நடிப்பு பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஆரம்பத்துல பாத்துட்டீங்கன்னா ஒரு மாதிரி அவர் ஒரு வெறுப்பு மனநிலையில பார்த்தா கூட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர் பண்ற செயல்கள் எல்லாம் பார்க்கும்போது கண் கலங்கிடுது. வில்லனை தாண்டி பாத்தீங்கன்னா கண் கலங்கக்கூடிய ஒரு கேரக்டர் அவர் பாத்தீங்கன்னா அற்புதமா பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி பொண்ணா நடிச்சவங்களும் சரி, பாரதிராஜா சின்ன சின்ன கேரக்டர் அப்படியே போனாரு 2 இடத்துல. அவர் பெருசா ஒன்றும் தெரியல. அபிராமி அவங்களோட கேரக்டர் ஒரு 4-5 சீன் கூட இல்ல படத்துல. பட் அவங்களோட கேரக்டர் தகுந்தாப்புல அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கணக்கச்சிதமா அபிராமி அவர்கள் நடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த படம் பாத்துட்டீங்கன்னா கதையை தாண்டி திரைக்கதை பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமா பல திருப்பு முனையா பாத்தீங்கன்னா அந்த திரைக்கதையை அமைச்சு சில இடங்கள்லாம் பாத்துட்டீங்கன்னா நம்மளே கணிக்கக்கூடிய அளவுல பாத்துட்டீங்கன்னா அந்த சீன்லாம் இருந்தா கூட அதையும் சுவாரஸ்யமா இதற்கு முன்னாடி அந்த நம்ம கணிச்சிருப்போம். ஆனா அது சுவாரஸ்யமா நமக்கு சொன்ன விதம் பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கு. மகாராஜா திரைப்படம் இந்த ஆண்டின் டாப் 10 படங்கள்ல நம்பர் 1 இருக்கக்கூடியது. இந்த படத்துல அனைத்துமே பெஸ்டா இருக்கு. சிலர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க முதல் பகுதி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி போயிட்டு இருந்தா கூட 2ஆம் பாகம் பாத்தீங்கன்னா அருமையா இருந்துச்சு. அதுவும் கடைசி 20 நிமிஷம்லாம் நம்ம பார்வை எங்கேயுமே போகல, அந்த திரையில தான் இருக்கு அப்படிங்கிற அளவு சொன்னாங்க. முதல் பாதியும் நீங்க அந்த படத்தோட திரைக்கதை கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா முதல் பாதியிலேயே பெரிய அளவுல சோர்வுலாம் இல்லை. கதைக்கு திரைக்கதைக்கு என்ன தேவையோ அதை பாத்தீங்கன்னா கரெக்டா நகர்த்தி கொண்டு போயிருக்காரு நித்திலன் சுவாமிநாதன் அவர்கள். இந்த படம் பாத்தீங்கன்னா எடிட்டர் கையிலையும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எடிட்டர் பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா பாத்தீங்கன்னா எடிட்லாம் அப்படியே பக்காவா மேட்ச் பண்ணி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் படத்தோட மியூசிக் சொல்லவே வேண்டியதுல முதல் பாதியில ஓரளவுக்கு அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருந்தாலும் செகண்ட் பாதியில பாத்தீங்கன்னா மியூசிக் அப்படி தெரிக்க விட்டுருக்காரு. காமெடி பாத்தீங்கன்னா தனியா ட்ராக்லாம் அமைச்சு இல்லாம அந்த படத்தோட ஒட்டினாப்புல காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வரக்கூடிய காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா அற்புதமா எடுத்திருக்காங்க. இந்த படம் கண்டிப்பா எல்லாருமே பார்க்கலாம், ரசிக்கலாம். தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ற அளவுக்கு தான் இந்த மகாராஜா படத்தை கொடுத்திருக்காங்க. விஜய் சேதுபதி தொடர் தோல்வியில இருந்ததை இப்ப இந்த மகாராஜாவை மீட் எடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மகாராஜால நிறைய பேர் பார்த்து ரிவ்யூ சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் பார்த்து பாத்தீங்கன்னா படம் நம்மளே கண்கலங்க வச்சிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசியிருப்பாங்க. கண்டிப்பா பார்க்காதவங்க தியேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல தரமான படத்தை பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும். மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க. நன்றி.